வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ரோடு மாடா? ரோடு மாடு ஓ, ரோட்ல இருக்கிற மாடா? ஐயோ ஆமா, பட்டியா? என்னடா வண்டியோட விழுந்துட்டாங்க. வண்டி அவரு உயிருக்கு எதுவும் பாதிப்பு இல்லையே. முட்டி தூக்கி விட்டு உயிருக்கு பாதிப்பு இல்லைங்கிற நீ நானா முட்டுனேன்? தப்பா சொல்லாதீங்க சார், அது எனக்குள்ள வந்த பேய். உனக்குள்ள வந்ததா? நீ ஓரமா நின்னுட்டு இருந்த, அப்பா ஆமா ஆமா வந்து அவனை தூக்கி விட்டு என்ன கதை சொல்லிட்டு இருக்கியா? ஆமா சார், உன்னை விட மாட்டேன். ஏனுக்குன்னு பண்ணல சார். ஏனுக்குன்னு பண்ணலையா? சிவனே தான் நின்னுக்கு இருந்தேன். திடீர்னு எனக்கு அப்படியே கொம்பு கேறிடுச்சு. கொம்பு கேறிடுச்சா? ஆமா, உங்களுக்கு மண்டை கேறும்ல, அதனால கொம்பு கேறிடுச்சு. டக்குனு போய் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. பாவம், அவர் விழுந்துட்டார். என்ன தெரியலன்னா சொல்லாத, நீ பண்ண சேட்டையில விழுந்திருக்காங்க. நான் என்ன சேட்டை பண்ணேன் சார்? ஓனர் மாடு எங்க? அந்த மாடு உன்னை விடு, உனக்கு பேசுறது வேஸ்ட். ஓனர் மாடு எங்க? அந்த மாடு அப்படி. அந்த மாடு இந்த பின்னாடி பக்கத்து தெருவுல இருக்கான். பக்கத்து தெருவுல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பக்கத்து தெருவுல வீட்ல ஜாலியா உட்கார்ந்து சிறகடிக்க ஆசை சீரியல் பாத்துக்கிறானா? ஆமா. ஏய் மாடு, நான் சும்மா விட மாட்டேன். எவ்வளவு சரி, அந்த பையன் உயிருக்கு ஏதாவதுனா யாயா பொறுப்பெடுத்துப்பா? அதானே, நல்லா கேளுங்க சார். ஆமா, உங்கள மாதிரி எல்லாரும் கேட்டாதான் நாடு உருப்படும். மாட்டை நடுரோட்ல விட்டுட்டு போய் படுத்து கிடக்க, அவன் போய் கேளுங்க சார். கேக்குறேன் நானு. என்ன நீ என்ன டக்குனு முட்டுறே? எனக்கு சோறு போட மாட்டேங்கிறாங்க. டென்ஷன் ஆகுமா ஆவாதா? பால் மட்டும் கறந்துட்டு போறான் சார். இந்த மாதிரி கேக்குறேன். அதுல வந்து மண்டை கேறி சார் இருந்தாரு. எங்க சார்? மனுஷனுக்கு தான் மரியாதை இல்ல, ஒரு மாட்டுக்குமா மரியாதை இல்ல. பேசுறப்பே போறாரு. சார், உங்ககிட்ட ஏதாவது ஆப்பிள் இருந்தா தாங்களே. வாழைப்பழமா? சி, அப்பா வடபழனி முருகா, வண்டி வாங்கினா நேரம் இங்க வந்துருவேன் நான் எப்பயுமே. ஆமா, ரொம்ப இதா இருக்கு எனக்கு. இங்க வருங்க, வண்டிக்கு நல்ல பெரிய மாலையா வாங்கிட்டாங்க. மாலைய போட்டு ஒரு பூஜையை போட்டா எல்லாம் சரியா போயிடும். வாங்க கொண்டாங்க கொண்டாங்க. இப்பெல்லாம் இதோட பெருசு கிடைக்கும். தின்னு போடுன்னு நினைக்கிறேன். வண்டி வாங்குவீங்க, வண்டி தான் காய்ச்சி உள்ள போய் அவ்வளவுதான். வண்டியில மாலை வந்துட்டுல அவ்வளவுதான். நல்ல பெரிய மலையா வாங்கிருக்கலாம். எவன்டா பண்ணது? வேற மாதிரி போற எவனா ஒத்துக்கானது? புத்தம்புது வண்டி எவனா தள்ளினது? ஒண்ணுக்கு மரியாதை அவனே வந்திருக்கான். ஐயோ, நீ தானே, நீ தெரியும்டா, நீ தான பண்ணி. நீ எதுவும் பண்ணலையா? அப்புறம் வண்டி கீழே போச்சே. நீ தானே வண்டி தள்ளி விட்டு பண்ணி, எனக்கு தெரியும்டா. நீ தாண்டா, உன்னை தாண்டா அடுத்த திருப்பி அடிக்க மாட்டாங்க. உன்னை போட்டு விதி போட்டாங்க. மண்டே செதுக்கி விட்டுறேன் நானு. சரி, நீ போங்க தம்பி. நான் யாரும் நான் பாத்துக்கிறேன். நீ போங்க. போ. என்ன இங்க பிரச்சனை? இல்ல, வண்டி மாடு போற வண்டியை தள்ளி விட்டு எவ்வளவு மாலையை போட்டுருந்தா, மாலை எல்லாமே உள்ள போய் நார் மட்டும் தான் இருக்கு. கோயில் போட்டு வண்டியை தள்ளி விட்டு என்ன என்ன? ஐயோ, அத நான் தான் தள்ளி விட்டேன். ஆமா, ஏன் தள்ளி விட்ட? ரோஜா பூ மாலை டேஸ்டா இருந்துச்சுன்னு தின்னேன். அடுத்த வாட்டி சாமந்தி பூ மாலை வாங்கிட்டாங்க. வண்டி யதார்த்தமா விழுந்துருச்சு. சாரி அங்கிள். என்னோட மன்னிச்சிடுவேன். நீ தேவையில்லாம சாமந்தி பூ மாலை வக்கில்ல. வணக்கம்டா மாப்ள, ரோட்ல இருந்து. நைட் நேரம் இருக்கும். மாடு மாதிரி இடிக்கிறியா பிரதர்? ஏன் பிரதர் மாடு மாதிரி இடிக்கிறீங்க? பிரதர், மாடு மாதிரி நடு ரோட்ல பிரேக்க போட்டீங்கன்னா அப்புறம் மாடு மாதிரி இடிக்காம எப்படி பிரதர்? யாரு மாடு மாதிரி? மாடு முன்னாடி மாடு இருந்துச்சுடா. மாடு. ஆமா பிரதர். ஆமாடா மாடு. ஆமா, திட்டி உங்கள தான் சொல்றாரு. என்ன சொல்றானா? கொஞ்சம் என்ன கேளுங்க. ஏய், யாரடா மாடு? யாரடா மாடு? மூக்கு பிரதர். ஏய், வேற மாடு இருக்கு. என்ன நீ வாயில பேசி நீ தான் நல்லா அடி வாங்குற. நல்லா திருப்பி அடி. நாடி வரணும். ஆமா, நீ தான் அடி வாங்குற. மூக்கு முட்டை 1/2 கிலோ வச்சிருக்க, சண்டை போடியா? மாடு நம்மள ஏத்தி விடுதியா? ஆமா, சண்டை போடுங்க. ஒரு நிமிஷம், நீ தானே குறுக்க வந்த மாடு? ஆமா, குறுக்க வந்துட்டு அதனால சண்டையா போட்டுக்கிட்டு இருக்கோம். நீ விசாரிக்க வேண்டியா நீங்க? ஆமா, என்னையா டீசென்ஸே இல்லாம ஒரு மனுஷனா இருக்கீங்க, நடு ரோட்ல இப்படி அசிங்கமா சண்டை போடுறீங்க. இப்ப நீ மட்டும் ஒரு மாடு அழுதுகிட்டு நடு ரோட்ல படுக்கலாமா?
ஆனா வண்டியே இல்லையப்பா, ரோடு ஃப்ரீயா இருந்துச்சேன்னு படுத்தேன். நீ ரோடு இருந்து ஃப்ரீயா கிடைக்க படிப்பியா நீ? ஒரு நாள் டக்குனு ஊர் 2 உசுறு போயிருக்கு தெரியுமா உனக்கு? சில்லுன்னு இருந்துச்சியா, நீ வந்து படுத்து பாக்கியா? அந்த ரோட்ல அந்த இடத்துல ரோடு எப்படி சில்லுன்னு இருக்கும்? சில்லுன்னு இருக்கியா? வா படுத்து பாரு, வா படுப்போமா? வா பாரு பாப்போம். வா அப்படி படுப்போம். வர வர. இது ஏன் இங்க சில்லுன்னு எல்லாம் இருக்கு. சில்லுன்னு இருக்கு, இங்க இருந்து சில்லுன்னு இருக்கு. நான் படிச்சு பாப்பேன். சிலு சிலு இல்லன்னு நீ வெச்சுக்க. படுத்து பாரு சொல்றேன் நான். இந்த படிச்சு பாரு. ஐயோ லாரி! மாட்டை புடிச்சிட்டு வந்துட்டாங்களே. புள்ள மாதிரி வளர்த்தனே என் மாட்டை புடிச்சிட்டு வந்துட்டாங்களே. நல்லா இருப்பீங்க ஆடிக்கலாம். ஓ புடிச்சிட்டு போயிட்டான் போல இருக்கு, வெளில விட போய். மாட்டை விட மாட்டேன். என்ன அது? இந்தியன் படத்துல வர மனோரமா மாதிரி அள்ளி வீசிக்கிருக்க. லஞ்சம் கேக்குறாங்களா? புள்ள மாதிரி வளர்த்தையா? மாட்டை புள்ள மாதிரி. அட பாவிகளா, இந்த அநியாயம் பண்ணிருக்கீங்களா? எத்த புள்ளைய விட நான் அழகா வளர்த்தையா? மாட்டை தெரியுமா? மாட்டை என்ன பண்ணாங்க? புடிச்சிட்டு வந்துட்டாங்க. புடிச்சிட்டு வந்துட்டாங்களா? யாரு புடிச்சிட்டு வந்தா? கார் பிரஷர்ல மாட்டை புடிச்சிட்டு தர மாட்டேங்கிறாங்க. இது ரோட் புடிச்சிட்டாங்களா? ரோட்ல விட்டுருப்பான். ஆஹா, இதான் புள்ள மாரி வளர்க்கறது. ரொம்ப அழுகுது. பக்கத்துல அப்படின்னா எங்கேயோ கேமரா செட் பண்ணி ஆளு. டேய் இங்க வா. கேமரா கொண்டா. டெலீட். ஓடி போன வச்சுக்க வேண்டியது கேட்டா நியூஸ் சேனல் ஊரே ஏமாத்துது. பெத்த புள்ள மாதிரி வளர்த்தனே. பெத்த புள்ள மாதிரி வளர்த்தனே. மாட்டை புடிச்சிட்டு வந்துட்டாங்களே. நான் எங்கடா போவேன்? புள்ளைய பார்க்காம வளர்த்துறே. மாட்டை பார்க்காம இருக்க மாட்டேன். பெத்த புள்ள மாதிரி வளர்த்தில்ல. புள்ளைய வளர்த்து இப்படிதான் ரோட்ல மாதிரி விடுவியா? எது? ஏங்க ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது ஒரு மாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும். அதனால அவுத்து விட்டுட்டேன். அதனால என்ன என்னெல்லாம் பிரச்சனை நடக்குன்னு தெரியுமா? ஆமா. தங்க ஒண்ணும் பண்ணல. ம். தங்கம் பண்ண வேலையை பாடுறா. இங்க வா. தம்பி பாப்பா. பாடுறா. அவன் கைய பாடுறா. தொட்டில போட்டு வந்திருக்கான்டா. டேய் ஆர்மிக்கு ட்ரை பண்ணான்டா. நீ அவன் நினைச்சாலும் ஆர்மிக்கு போக முடியாது. ராடு வச்சிருக்காங்க. ஆர்மிக்கு போகாது. ஓ காமெடி வேறயா? காமெடி. வேற வர்றவன். மாடு வளர்க்கிய மாடை அத வீட்டுல கட்டி போட்டு வளர்க்க தெரியாதா உனக்கு? கட்டுறாளுக்கு வீட்டுல இடம் வசதி இல்ல. அப்புறம் என்ன இதுக்கு மாடு உனக்கு? பால் மட்டும் வேணும். மாடு வேணாம். ஆமா இவர் பெரிய பால் பண்ண வச்சிருக்காரு. என்டையர் தமிழ்நாட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. ஏன்டா பண்ணாட எத்தனை மாடு வச்சிருக்க? ஒண்ணு. அந்த ஒரு மாட்டு பால் எடுத்து 30 வீட்டுக்கு தண்ணி கலந்து விக்குது நாய். அந்த மாட்டை வீட்டுல புடிச்சு கட்ட முடியாதுனால வசதி இல்ல. வந்து சிட்டி வசதி இல்ல வித்துற வேண்டியதானே. ரோட்ல விடுறா. ஏன் மூதேவி போய் ரயில்ல அடிபட்டு மாடே செத்து போகுது. மாடு செத்து லாஸ் தானே. அந்த லாஸுக்கு வீட்டுல கட்டி போட்டு புல்லு வாங்கி போட வேண்டியதானே. புல்லு எவ்வளவு வருது உனக்கு? 1 கோடி ரூபாய்க்கு. நக்கல் கார்ப்பரேஷன் சார் 1 கோடியா? கொடுக்கறீங்க உனக்கு மாடை. நீங்க ஏலத்துல விட்டீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன் அந்த மாடை. எனக்கு மாடை வரைக்கும் போல ஆசை. பறக்குதா? ஐயோ மாடு நில்லு. ஸ்டாப். சாப்பிடுனா நின்னுடுமா? என்ன நடக்குது? என்ன மாடு? என்ன தம்பியை தொட்டிட்டு இருக்க? என்ன மேட்டர்? அவன் வச்சிருக்க பைக்கு ஆ. கத்துற மாதிரி இருக்கு. அது என்ன பைக்கு? சைலன்சர் RS கண்டது. RX அது என் கண்ணு குட்டியை யாரோ கடத்திட்டு போற மாதிரியே சவுண்ட் கொடுக்குது. கண்ணு குட்டி ஆமா. காது கேட்காத போல இருக்கு இந்த சவுண்ட். காப்பாத்துக்கிட்டே மாடு. போடா எடுத்து போடா நீ. அது என் குழந்தை இல்ல. குழந்தை இல்ல. கண்ணு குட்டி இல்ல. கண்ணு குட்டி கிடையாது. ரொம்ப RS கனெக்ட் பைக். அப்படியா? ஆமா. எடுவிட்ட பையில பைக் சத்தல மாடு கத்துற மாதிரி வச்சிருக்காங்க. ஆரன் அடிச்சிருப்பான். ஆனா ஆமா. ஏண்டா கவர்மெண்ட்ல BS4 BS6 னு வச்சு சவுண்ட கம்மி பண்ணிட்டாங்க. இன்னும் எதுக்கு இந்த நாய் அதை ஓட்டிக்கு தெரியுது? நல்லா துரத்திட்டு போவாத. வேற மாதிரி ஆயிரும். நாய் கூட பழகி எங்களுக்கு இந்த பழக்கம் வந்துருச்சியா? ஆமா நாய் துரத்து நீங்க துரத்துறீங்க இப்ப வித்தியாசம். ஆமா அத பழக்கி விட்டாங்க. பழக்கிட்டாங்க. ஜாலியா இருக்குன்னாங்க. உண்மையிலேயே குழந்தைய கடத்திட்டு வர மாதிரி. சரி ரைட் விடு. நான் வண்டி எடுத்து நான் கிளம்பறேன். சரி சரி. இவரே ஆடுத்த போது என்ன என்ன உன் வண்டி சவுண்ட் எப்படி வந்துச்சு? அது என் காதுல முட்டு 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 கேக்குது. காதை செக் பண்ணு என்ன? ஏய் என் காரை செக் பண்றதுக்குடா. உன் பைக்கே அப்படி சவுண்ட் கொடுக்குது. இல்ல ராக்கெட் சைலன்சர் போட்டுருக்கேன். புதுப்பேட்டையில போய் வாங்கி போட்டுருக்க. சரி சவுண்ட் கேட்டு பாக்குறியா? புட்டு 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 புட்டு. ஆ முட்டு முட்டு முட்டு. சாணி போடு. ஏன்னா வலிக்கிருமா? ஆமாமா வலிக்கிறோம் சில டைம். வண்டி வண்டி வண்டி. வாங்க இல்ல ஆஸ்வாஸ் கொடுங்க. நல்லா மூச்சு நல்லா இழுத்து காத்து காத்து வரட்டும் காத்து.
தேங்க்ஸ் சார். சிட்டிக்குள்ள இந்த மாதிரி விழுந்தா யாருமே தூக்கி விட மாட்டாங்க. ஆம்பளை பையனை தூக்கி விடுறீங்க. நன்றி சார். ஒரு மாடுதான். சார் வந்தேன், சாணி கிடந்திருக்கு சார். சாணியில அப்படியே ரோடா இருந்தோன்னு தெரியல சார். சாணியில பிளாஸ்டிக் கிடக்குதுங்க. என்னங்க பிளாஸ்டிக் கவர்லாம் மாடு திங்குது? ஆமா சார், இன்னைக்கு நிலமா அப்படி ஆயிடுச்சு. ஓ. பிளாஸ்டிக் கவர் கையில கிடைக்கிறது, குப்பையில கிடைக்கிறது எல்லாத்தையும் இப்ப மேயுது சார். ரொம்ப இப்ப ரீசெண்டா கூட ஒரு மாடை வந்து இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தாங்க. வயிற்றுக்குள்ள குப்பை, பிளாஸ்டிக், கரும்பு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாடு வளர்க்குறவங்க எல்லாம் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அப்படி விட்டுறாங்களே சார். ஏன்னா இவங்க திருந்த மாட்டாங்க தம்பி. திருந்த மாட்டாங்க, படிப்பறிவே இல்ல சார். வேஸ்ட் கூமுட்டா போயிடுங்க. எதுக்கு தான் அப்படி இருக்காங்களா? ஒரு மாடா என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? தெரியல, திருட்டுத்தனமா பால் கறக்குறீங்க. முடிஞ்சு கொஞ்சம் ஓகே. என்னையா திருட்டுத்தனமா பால் கறக்குற? யார் வீட்டு மாடு இது? என் வீட்டு மாடியா? உன் வீட்டு மாடா? அம்மா ஏன் மாடு? உன் மாட்டை எதுக்கு நடுத்தருவுல விட்டுருக்க நீ? இல்ல சும்மா நான் அப்படியே ஃப்ரீயா விட்டுருவேன். அப்படியே பாலை மட்டும் கறதுக்கு டைமுக்கு வந்து பால் இப்படி ரோட்ல விடுறியா? அது எங்க போகணும் எப்படியா கண்டுபிடிப்பா? அது இந்த ஏரியா டெவலப் ஆகும்போதே இருந்துச்சு. அதனால அது எல்லா ஏரியாவும் தெரியும் எனக்கு. எங்க எந்த வீட்டுல வாழைப்பழம் கொடுப்பாங்க, எந்த வீட்டுல கடலை கொடுப்பாங்க, எங்க எது கொடுப்பாங்க கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கான். ஒரு நாள் போட்டீங்கன்னா போதும் கரெக்டா கண்மரம் வந்துரும். அப்ப நீ எதுவும் போட மாட்டியா? நான் எதுக்கு போடுறது? அவங்க போடுறாங்கல்ல, அவங்க கிட்ட அதெல்லாம் வாங்கிட்டு பாலை என்கிட்ட கொடுத்துரும். பாலை வாங்கி கொஞ்சம் தண்ணியை கலந்து இப்ப அவங்க கிட்டே கொடுத்துருவேன். மாடு பாச்சியா? என்னையா பேசிட்டு இருக்காது? மாட்டுக்கிட்ட ரெண்டு மாடு இருக்கு எனக்கு. அது எங்க போச்சுன்னு கேட்டேன் நான். இப்ப அது என்ன சொன்னுச்சு? அந்த பக்கம் போச்சான். கூட்டு ரோட்ல ஒரு மாடு நிக்குதா? கூட்டு ரோட்ல நிக்குதா? கூட்டு ரோடு. வாழைப்பழம் அன்னைக்கு போடவே இல்லையா? மாடு வருத்தப்பட்டு சொல்லிட்டேன். போயிட்டு அந்த மாடு கலந்துட்டு நான் கிளம்புற மாடு. தம்பி மாடு திருந்த மாட்டாங்க, இருந்தவே மாட்டாங்க. மெயின்டெனன்ஸே கிடையாது. என்னது இது இவ்வளவு கூட்டமா இருக்காங்க? ஓ, ஒரு ரெண்டு மாடு சண்டை போட்டுட்டு இருந்துப்பா ரயில்வே கேட்ல. இந்த மாதிரி நம்ம ஊர்ல இருக்காங்க. ட்ரெயினே நிப்பாட்டிட்டாங்க. ஆமா, எதுக்கு நின்னுக்கிறீங்க? போக வேண்டியதானே? மாடு கிடக்குங்க, பாக்கல கண்ணுல உனக்கு மாடா? யோ, ஒரே ஒரு மாடு கிடக்கு, இது என்ன பெரிய காட்டு எருமையா? போய் ஒரு தட்டு தட்டுனா ஏஞ்சு போகுது, நின்னு பயந்துக்கிறீங்க. தட்டுவ நீங்க டக்குன்னு குடலை உருவிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நீங்க குடலை உருவிடுமா? அம்மால ஒரு சந்தையில உட்காந்துருக்கும் போது தூக்கி ஒரு பந்தாடிக்கு போயிடுச்சு. பந்தாடிச்சா? குழந்தையோட பக்காவ போட்டு முட்டு 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 என்ன நீ சாதனை வச்சிட்டு இருக்க மாடை பத்தி? இது என்னைக்கு போறது? என்னைக்கா நான் வேலைக்கு போறது? உயிரே போனாலும் பரவாயில்ல, போயிட வேண்டியதுதான். அந்த ஆள் போயிட்டாரு, அப்ப நம்மளும் போயிட வேண்டியதான். நம்மளே ஒண்ணும் பண்ண போயிட்டாங்க. இவரை மட்டும் முட்டி தள்ள போகுது. அம்மாடி சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த மாடு வந்து எங்களுக்கே ஒரு வாட்டி நடந்துச்சு. நாங்க போயிட்டு இருந்தோம், மாடு ரொம்ப தூரத்துல ஒருத்தர் ஓரமா நின்று இருந்துச்சு. அது வரைக்கும் அமைதியா இருந்த மாடு நாங்க பக்கத்துல வந்தோடனே பைத்தியம் பிடிச்ச மாதிரி எதுக்கு அப்படி ஓடுச்சுன்னு தெரியல, எங்களை முந்திட்டு ஓடுது. நானும் எங்களை எங்கேயே முட்டிற போது நான் நிப்பாட்டிட்டேன். பயமே வந்துருச்சு, பேய் பிடிச்ச மாதிரி ஓடுது. அது வரைக்கும் என்ன ஏதோ பொழுதான சாப்பிட்டு அது வரைக்கும் நாங்க வர வரைக்கும் அங்க வேற எந்த பைக்குமே வரல. நாங்க தான் வந்தோம், எங்களை பார்த்துச்சா கூட தெரியல. அந்த சவுண்டு கேட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இதுல மண்டக்கணம் ஏறின மாதிரி முட்ல எங்களை தாண்டி ஓடுது. அவ்வளவு ஃபாஸ்டா ஓடி போயிட்டு அங்க போய் நின்னுட்டு வேற ஏதோ சாப்பிடுது. என்னத்துக்கு ஓடிச்சு, ஏன் ஓடிச்சுன்னு எங்களுக்கு புரியல. நாங்க ஏற்கனவே ஒரு 2 மாடு ரோட்ல சண்டை போடுறதையும் பார்த்திருக்கோம். நான் காட்டுல நாங்க கரெக்டா தாண்டி வந்துட்டோம். எங்களுக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. சும்மா 2 மாடு கண்ட மணிக்கு நடு ரோட்லயே சண்டை போட்டுட்டு இருக்கு. அதுவும் டிராபிக்கான ரோடு, அந்த ரோடு அந்த சண்டை போடுது. அங்க இருக்கிற சைக்கிள் எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு இருக்குங்க. கொம்பு ஒண்ணு 2 பெருசு காலமாடா. அதான் காலமாடுதான், ரெண்டுமே காலமாடு. பாக்குறது கொம்பு அந்த ஜல்லிக்கட்டுல விடுற மாதிரி பார்க்கவே பயமா இருந்தது. நம்மள முட்டி தள்ளிச்சுன்னா அவ்வளவுதான், எங்கேயாவது போய் விழுந்துருவோம் போல இருக்கு. நான் ஸ்கூல் படிக்கும் போது அப்படிதான். என்ன ஆச்சுன்னா, இந்த என்னோட பைக்ல வந்து லைட் ரொம்ப டிம்மா தான் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. நான் லைட் மாத்தாமே ஓட்டிட்டு இருந்தேன், போயிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு இடத்துல வளையிற இடத்துல அப்படி வளைஞ்சா, அது கருப்பு மாடு வேற, ஒண்ணுமே தெரியல. கொஞ்சம் நம்ம முட்டி அது மேல விழுந்திருப்பேன். கரெக்டா பிரேக் புடிச்சு தள்ளி போயிட்டேன், இல்லைன்னா நான் விழுந்திருப்பேன். நீங்க எனக்கு மாடுனா ரொம்ப பயம். அதை பார்த்தாலே கொஞ்ச தூரம் நின்னுட்டு அது போனதுக்கு அப்புறம் தான் போவேன். ஏன்னா பயமா இருக்கு, எப்ப என்ன பண்ணுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. நாயினா கூட டக்குன்னு நாயும் பயம்தான்.
அது ஏதோ பிஸ்கெட் ஏதாவது இல்ல அது நாயும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லோவா வரும்போது கிராஸ் ஆகாது, பக்கத்துல வந்தானே தான் கிராஸ் ஆகும். அதுகிட்டயும் மாட்டிருக்கோம் ஆமா நிறைய தடவை. நிறைய நாய் பூனை எல்லாம் கரெக்டா இதுக்கு நம்ம வந்து ரொம்ப தூரத்துல இருப்போம், அது வரைக்கும் பாத்துட்டு இருக்கோம், பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் கிராஸ் பண்ணுங்க. ஆமா நான் கூட இந்த கஞ்சி தண்ணி எல்லாம் ஊத்துவேன், நிறைய மாடுலாம் வரும் முன்னெல்லாம். ஆனா பாரு இப்படிதான் ஒவ்வொரு வீட்லயே போய் மாடு அது கஞ்சி தண்ணி நிறைய பேர் இப்படிதான் விட்டுட்டு இருக்காங்க. பால் மட்டும் கறந்து ஐயோ சொல்ல மாத்துட்டேன் பால் இந்த பாலுன்னு சொல்றாங்க. அதுல 1 லிட்டர் வாங்கணும்னா அவ்வளவு தண்ணி, அது பாக்கெட் பால் அவ்வளவு திக்கா. அதான் 7 நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் நல்லா வரும்னு நினைக்கிறேன். மத்த நாள்லாம் நான் காஃபி போட்டு குடிப்பேன் காலையில, அது பச்சை அதாவது நல்லாவே தெரியும். அது டீ குடிச்சா கூட தெரியாது, காஃபி குடிக்கும் போது நல்லா தெரியும். தண்ணியில காஃபி தூளை போட்டா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். அநியாயம் காசு மட்டும் அப்படி புடுங்குறாங்க 1 லிட்டருக்கு. ஆனா அவ்வளவு தண்ணி ஏன் தான் அப்படி அநியாயம் பண்றாங்கன்னு தெரியல. போக்கும்போது கடுப்பாதான் இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஆனா இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும். நிறைய பேரு முட்டை வாங்கியிருப்பாங்க. எங்க வீட்லயே எங்க அண்ணனும் எங்க தாத்தாவும் ஒரு வாட்டி மாடு இதே மாதிரி பயந்து ஓடி போய் முட்டிருச்சு. முட்டி எங்க தாத்தா கையே உடைஞ்சிருச்சு. எங்க அண்ணனுக்கு அவங்க போய் முள்ளு இதுல போய் விழுந்து உடம்புலாம் முள்ளுலாம் குத்திருச்சு. இதெல்லாம் நடக்கும் உண்மையிலே. ஆனா மாடு மேக்சிமம் பாத்தீங்கன்னா பக்கத்துலயோ இல்ல சைடுல பூந்து போறனோ போயிடாதீங்க. ஏன்னா இது எப்போ எப்படி இருக்கும்னு தெரியாது. திடீர்னு முட்டும் இல்ல காலை வச்சு எத்திரும், நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் பண்ணிருச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. வாசல்ல ஒரு தடவை கோலம் போட்டுட்டு இருந்தேன். பாதி கோலம் போட்டதுக்கு அப்புறம் என்ன உரசிக்கிட்டு ஒரு மாடு என்ன போகுது தேய்ச்சிக்கிட்டு. சில மாடு நல்லா ஒண்ணும் பண்ணாது. ஆமா அது முட்டி இருந்ததுன்னா நான் அதுல இருந்து வெளில கோலம். எங்க பக்கத்து வீட்லயே ஒருத்தவங்க மாடு முட்டி தான் செத்து போயிட்டாங்க. ஆமா அதனாலே எனக்கு பயமா இருக்கு எல்லாம் கோலம். ஆனா அது என்ன மாடுதான் தெரியல. ஆனா பாவம் அவங்க வயசானவங்க ரொம்ப கஷ்டமா. அவங்க சொல்லவே இல்லை, வீட்டுல சொல்லவே இல்லை, மாடு முட்டினதே சொல்ல. அது பார்த்தா உள்ள ஏதோ இந்த பிளட் இதாயிருச்சு, அதனால இறந்து போயிட்டாங்க. அசால்ட்டா சொல்லுவாங்க மாடு முட்டியே. ஆமா அதெல்லாம் ரிஸ்க். அதனால எவ்வளவு ஜாக்கிரதையா நம்ம தான் இருக்கணும். இவங்க திருந்த மாட்டாங்க, இவங்க விடுறத விட்டுட்டு தான் இருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்